டைலர் ஷாப் வச்சு ரன் பண்ணுறதை விட நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்கின இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய ரிஸ்க்கான டாஸ்க். ஆக்சுவலி என் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கட்டர் நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் நிறையவே பர்ச்சேஸ் பண்ணுவேன். கட்டர்ஸ்னு இல்லை, பொதுவாக கடைக்கு தேவையான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வாங்கி வைக்கிறோம்ல. ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே நம்மளால் இருக்க முடியாது. நிறைய ஒர்க் வரும்போது நம்ம இதை எங்கெங்கெல்லாம் கிடக்குன்னு தேடணும். ஏன்னா ஒரு பொருள் கடையை பொறுத்தளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணி இந்த இடம் தான் வைக்க முடியாது. ஸோ சில டைம் நிறைய மிஸ்ஸிங் ஆகும். இல்லை கிளாஸ் பசங்க வந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவங்கக்கிட்டே இதே கலர்ஸில் இப்போ நான் பிளாக்கு, பிங்க்கு, இந்தமாதிரி ரெட்டு, இவங்களும் கிளாஸ் வர பசங்களும் இதே கலரில் வச்சுருந்தாங்க அப்படின்னா சம்டைம் அவங்களோட சேஞ்சஸ் ஆகும்போது மிஸ் ஆகிடும். இந்த மாதிரி நிறையா என்னோடய ப்ராடக்ட்லாம் மிஸ் ஆகி எத்தனையோ ப்ராடக்ட் நான் ஷாப் சேஞ்ச் பண்ணும்போதெல்லாம் நிறைய மிஸ்ஸிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. பட் என்ன பண்ணுறது, ஆனாலும் இப்போ நான் வச்சுருக்க 4 கட்டருமே கண்டிப்பாக எனது 4மே கட் பண்ணாது. பட் இருந்தாலும் இதை தூக்கி போட எனக்கு மனசே கிடையாது. இந்த ப்ராடக்ட்டுன்னு இல்லை, எந்த ப்ராடக்ட்டுமே சரி. ஸோ அது ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருந்தாலுமே அதை நான் எப்படியாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்லேயே என்ன பண்ணுவேன், அதை ஒரு குப்பை மாதிரி இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நான் சேர்த்து வைப்பேன். ஆனால் அதில் 1-2 பார்த்தீங்கன்னா சென்டரில் கட் பண்ணும்போது கொஞ்சம் கட் ஆகும். முனையில் அந்த ஷார்ப்னஸ் இருக்காது. பட் சிசராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீடில்ஸாக இருந்தாலும் சரி, சின்ன மோட்டி பின்னாக இருந்தாலும் சரி, சின்ன எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, நான் யூஸ் பண்ணுற எந்த ப்ராடக்ட்டுமே நான் சீக்கிரம் அது நல்லாவே இல்லைனாலும் அதை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த ப்ராடக்ட்டை நான் எடுத்து வச்சுப்பேன். அது என்கிட்ட உள்ள பேட் ஹேபிட் தான். நானும் மாற்றணும்னு ட்ரை பண்ணுறேன். பட் அதை தூக்கி போட்டு ஒரு புதுசே வாங்கிட்டு போயிடலாம். பட் இருந்தாலும் எனக்கு தூக்கி போட மனசு வர மாட்டேங்குது. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் காசு போட்டு வாங்கினாலும் அதுக்கு வேல்யூவே தெரியாது. எங்கேயோ கிடக்கும், அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, அதை தூக்கி போட்டு காணாமல் போனேன்ட்டு அலட்சியமாக இருக்கவங்களும் இருக்காங்க. பட் நம்மக்கிட்ட அந்த ஹேபிட் கிடையாது. ஓகே, அந்த ப்ராடக்ட் யூஸ்லெஸ்ஸாகவே இருந்தாலும் நம்ம உழைச்சி அதை சம்பாரித்து வாங்கும்போது அதோட வழிநலியும் கஷ்டமும் நமக்கு தெரியும். ஸோ அது யூஸ்லெஸ்ஸாக இருந்தாலுமே அதை யூஸ் பண்ணுறது என்னோடய ஹேபிட். ஓகே, பாய்.